அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இப்போ நிறைய சித்தர்கள் நம்ம வழிகாட்டுறதுக்காக நிறைய நூட்கள் எழுதியிருக்காங்க, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க, பல சித்தர்கள் மருத்துவமும் எழுதியிருக்காங்க. ஐயா, இப்போ இப்படி இருக்க சித்தாடல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய சித்தர்கள் பிரச்சனை இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சில மந்திரங்கள் சொல்லாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் வராங்க. அப்படிப்பட்ட மகான்கள் பற்றி தான் சொல்லுங்க ஐயா. சித்தர்கள் இருந்தால் தானே நடக்கும். இப்போ அப்படி தான் நடந்துங்குது. நிறைய பேர் என்கிட்ட வாங்க, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், உங்கள் உடம்பு நோயெல்லாம் எவனாலையும் எவன் நோயும் தீர்க்க முடியாது. தீர்க்க ஆரம்பிச்சுட்டான்னா ஊரில் ஆஸ்பத்திரிலாம் தேவை கிடையாது, டாக்டரே தேவை கிடையாது, இவனே டாக்டரை மாறிடலாம். இதெல்லாம் சும்மா நான் நம்புறது இல்லைம்மா. அதெல்லாம் நானும் யாருக்கும் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. என்னை நம்பி வந்தால் சில அறிவுரைகள் சொல்லுவேன்னே தவிர நான் மந்திரம் பண்ணுறேன் தந்திரம் பண்ணுறேன் என்கிட்ட வா நீ இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன்னு நான் சொல்கிறதும் கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் சொல்லி ஜனங்க ஏமாந்துன்னு இருக்குது. அது அவங்க விருப்பம், நம்ம அதை சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க. அதனால் அதெல்லாம் எவன் மந்திரமும் ஒன்றும் சொல்ல. நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா இருக்கும், அது இல்லை கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா கடவுள் இருக்கும். நீ எதை நம்புறிய, பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும், பேய் இல்லை நான் தான் பேயின்ட்டின்னா பேயே இருக்காது. அது மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நிஜம் எதுவும் கிடையாது. நிஜம்ன்றது நீயும் கடவுளும் தான். பயம்தான் எல்லாமே காரணம். அது மாதிரி மனசா எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். ஏன் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ மந்திரத்துக்கு ஆசைப்படுற, என்ன காரணம்? இல்லையா, நான் என்னோட கேள்வி என்னக்கா, அப்போ இல்லைம்மா, நீ இப்போ உழைக்கிற, நீ வாழற, நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னு போவாத. அடுத்தவங்ககிட்ட போய் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் தாயத்துக்கும் ஏன் நிற்கிற? காரணம் என்ன? உன்னுடைய ஆசை. இதை விட நான் இப்படி ஆகிடலாம், நான் அப்படி ஆகிடலாம், அவர்கிட்ட போனேன் அப்படி ஆகிடுவேன்னு அவன் பார்த்தான். சரி நல்ல ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான். இது அவன் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் செய்கிற தவறு தான் இதெல்லாம். ஏன்னா அவன் வீட்டு தேடி வரல, நீ தானே அவனை தேடி போகிற, அப்போ நீ தானே ஏமாந்துட்டு வர. அதனால் நீ இதெல்லாம் நம்பக்கூடாது. நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறன்னா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுளை நம்புறவனுக்கு வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும். நான் நிஜம், கடவுள் நிஜம், கடவுள் என்னை காப்பாற்றுவார். பிறந்ததுலேருந்து மந்திரமாக காப்பாற்றிச்சு என்ன, பிறந்ததுலேருந்து அடுத்தவனா என்னை காப்பாற்றினா, பிறந்ததுலேருந்து கடவுள் தான் என்னை காப்பாற்றுறார். அப்போ நான் சாகிற வரைக்கும் கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. நீ துன்பப்படுற, உன் வாழ்க்கையில் துன்பப்படுற. இந்த துன்பம் ஏன் வந்தது? நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும்? இதுக்கு என்ன காரணம்? உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு யோசித்தினா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை சீர் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமாந்து உட்காந்துக்கின்னு இருந்தீங்கன்னா அவன் பணம் பறிக்க தான் செய்வான். அதனால தான் சொல்கிறான், பாவி பணம் பறிக்க வருவான், அவனுக்கு 7 நரகு காசியில் காத்திருக்குதுன்றார் அகஸ்தியர். அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசியில் 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான்றார் அகஸ்தியர். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. காசுக்கோசம் தெய்வீகத்தை வச்சு ஏமாத்தினா நமக்கு நரகம் நிச்சயம். சென்று வரேன், 2 உபதேசம் வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்து நம்ம அந்த உபதேசம் வாங்கின பிறகு இந்த வழியில் நம்ம போகும்போது மற்ற உற்றார் உறவினர்கள்லாம் அதிகம் நம்மக்கிட்ட நல்லா பேசணும்னு பேச மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. யார் பேச மாட்டேறாங்க? யாருமே நம்ம சொந்த பந்தங்கள் கூட அவங்க பேச பண்ண நீ நல்ல பேசு. அதே தான். இன்னொருத்தரை பற்றி நீ பார்க்கல. இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா நீ எங்கிட்டு போவ. ஆமாம். அதனால் நீ இன்னொருத்தரை பார்க்காத, நீ நல்ல பேசு, நல்ல செயலை செய். அதே தான். நீ இன்னொருத்தர் உலகத்தை மாற்றணுன்னா உன்னால் முடியாது. உன்னை நீ மாற்றிக்கோ. அதுக்கு தான் இந்த பாடமே. அது சில நேரம் நைட்டில் என்னால் 1/2 மணி நேரம் தான் செய்ய முடியுது. நான் நைட்டு 9 மணிக்கு செய்யறேன்ல, அது 1/2 மணி நேரம் தான் செய்ய முடியுது. காலையில் அந்த 3:30 மணிக்கு 1 மணி நேரம் செய்திடலாம். வேலை அதுமாரி சூழ்நிலை. பரவாயில்ல, அதனால் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் செய்தீங்கன்னா அதுவே உன்னை சரியான வழிகிட்டுன்னு போவோம். அதனால் ஒன்றும் கவலைப்படுவோம். நல்ல பலன் இருக்குது சாமி, நல்ல பலன் தரும். அனைவருக்கும் இங்கே கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஏன்னா நம்ம போன மாதத்துலேருந்தே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம். டிகிரித்து உடலை ஐயா பார்த்துக்குவாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். வரும்போதும்
4 நாளுக்கு முன்னே நான் அந்த நிகழ்ச்சியை கேட்டு அழுதுக்குனேன். அப்பா நீங்கள் எங்களை வந்து காயும் பூவுமா உருவாக்கி விட்டுக்கிறீங்க, இது பழுக்கணும், நாங்கள் எப்படி இருக்கிறது இன்னும் ரொம்ப அது தானத்தில் உட்காரும்போது இதை நினச்சி தான் அழுதேன். ஆனால் என்னை பற்றி எதுவுமே நினைக்கல. நம்ம எல்லாம் காயும் பூவுமா தான் இருக்கிறோம். ஐயா வந்து உத்தரகோசம் மங்கையில் மரகத கல்லாக இருக்கிறாரு. அங்கே இருக்கிற மரகத கல் நம்மளுக்கு ஒளி கொடுக்க, அதுக்கு மேல்பட்டு இங்கே இருந்துக்குன்னு வேறாவும் நம்மளை பாதுகாக்கிறாரு அந்த மரம் ஐயா, தேக ஐயா. நம்ம எல்லாம் நாவ மரத்துக்கு அங்கே இருக்கிற உத்தரகோச மரங்கையில் இருக்கிற நாவ மரத்தோட பூ பிஞ்சி இலை. அப்போ நம்ம என்ன கதி ஆகும்? இதை தான் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ தானத்தில் உட்காரும் போது கூட அதை தான் நினச்சேன். ஐயா என்ன பண்ணுவீங்களோ, எங்களுக்கு மேலே மேலே உங்களை உருவாக்கணும்னு நாங்கள் உங்கள் பிள்ளைங்க விரும்புகிறோம். எங்களை காயும் பூமா விட்டுறாதீங்க, நாங்கள் காஞ்சி போயிடுவோம். இப்போ ஐயா வந்து சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா மனசும் பட்டாம்பூச்சி மாரி பறக்குது. நொந்து அந்த மனசு பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிருது. நம்மளுக்கு இனிமேல் பட்டு எதுவும் இல்லை. வருங்கால இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க வளர்ப்பாங்க. ஐயா மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அழியாத வேடம் சொத்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போய்க்கிறாரு. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சாமி. நாய் நினைக்கணும், மார்கழி மாதத்துக்குள்ளூரில் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு பெட்ஷீட் வாங்கி போத்திக்கணும். பொழுது வெடிஞ்சா இந்த பெட்ஷீட் வாங்கினா வீணாக போயிட்டு இருக்கோம், வெய்ய காயுது எதுக்குன்னா. அந்த மாதிரி நான் என்ன நினச்சேன் தெரியுமா? நம்மனா நம்பிட்டு தான் போங்க, இன்னும் 4 நாளில் நம்ம செத்துடணும். இந்த உயிரை வச்சிருக்க கூடாது. உண்மையாலுமே யாரால புண்ணியம்? தாயால புண்ணியம் இல்லை, பிள்ளையாலையும் புண்ணியம் இல்லை, கூட பிறந்தவங்களாலையும் புண்ணியம் இல்லை. அனாத மரமாக நின்னா அதை தான் நினைக்க தோணும். வேற வேற போக்கில் போகுதுல்ல. அப்போ அதை நினைக்கும் போது இதை நினச்சி திடீர்னு ஒரு 10 மணிக்கா நான் சின்ன செல்லு தான் வச்சுருந்தேன். ஐயா அதில் வந்தார். என்ன இது ஒரு மாதிரியா இருக்குது, சரி இதை கேட்கணும். ரோட்டில் படுத்துக்கின்னு, நடு ரோட்டில், கவர்மெண்ட் ரோட்டில் படுத்துக்கின்னு கேட்குறேன். கேட்க அப்போ ஐயா என்ன சொல்லிட்டாரு, ஏண்டி போய் நீ சாவ போகிற, கருமவனையை தூக்கிட்டு போவாத, கருமவனையை எடுத்துகிட்டு போனால் திரும்பி வந்து இதே மாதிரி படுவேன். இங்கே இன்னமும் உனக்கு இதான் இருக்குது, நீ என் இடத்துக்கு வா, நான் உன்னை இட்டு போகிறேன். எனக்கு படிப்பறிவு கிடையாது ஐயா. மழைக்கு கூட நம்ம பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கலை. திடீர்னு செல்லில் வந்து நம்புகிறேன். ஆனால் அழுதா, இந்த இடத்துக்கு நம்ம போகணும் இந்த அழுதுக்குன்னு தான் 3 மாதமா செல்லில் வந்து அந்த நம்பர் ஒரு கறி எடுத்து சேவத்தில் கிறுக்கி வச்சுட்டேன். நம்பரை கிறுக்கி வச்சுட்டு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணான். உங்களுக்கு ஃபோன் பண்ண ஐயா, இந்த இடம் வந்தால் நீ வரலாமா, வெள்ளை ஆடை எடுத்துக்கின்னு தான் வரணும். அன்னைக்கு பையில் எடுத்துக்கின்னு வரும்போது என்ன நினச்சிட்டு வந்தேன், ஐயா நீங்கள் உண்மையாலும் குருவாக இருந்தா எனக்கு இடம் தெரியாது. ஏன்னா பௌர்ணமி நாளைக்கு எங்களுக்கு பிஸியாக இருக்கும் வேலை. உங்கள் ஃபோனெல்லாம் நாங்கள் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படியாவது உங்கள் ஐயா வருவார், இட்டுன்னு வந்துடுவாருன்ற தைரியத்தில் விட்டுட்டார். செங்கல்பட்டில் வந்து நின்றுங்கன்னு அழுவுறேன், எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு, எந்த மூளைன்னு தெரியல, ஓரமான அழுவுறேன். இவ்வளோ தொலைவு வந்துட்டேன், இதுக்கு மேலே எப்படி நான் வருவேன்னு தெரியலையா. ஆனால் நீங்கள் தான் என்னை இட்டு போகணுன்னு அழுது கண்ணை சொட்டு தண்ணி ஊண்டுது. விழுப்புரத்துலேருந்து ஒரு ஐயா வந்தார், அந்த மாதம்தான் பார்த்தேன், அதுலேருந்து அவரை நான் பார்க்கல. ஆனால் ஐயா தான் வந்துக்கிறாரு பகுது அந்த ஐயா வட்டம். ஏண்டி அழுவுற, நான் வர உன்னை இட்டுன்னு போவேன்ட்டு. எங்கம்மா போகிறேன்னு, ஏன் போலிவாக்குக்கு நான் போகிறேன், வா நான் இட்டு போகிறேன். கூடியே இட்டாந்தாரு, உபதேசம் வாங்கினோம். அந்த மாதம் பார்த்தோம், அதான். அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம் அந்த ஐயாவை. இதே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. செத்து இருந்தால் 1.5 வருஷம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் செத்து மறு ஜென்மம் வந்துக்கிறோம். எவ்வளோ பேருக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. நம்மளுக்கு தெய்வமே அப்பாவை வந்துக்கிறாரு, சிவனே. அந்த சிவன் வந்து ஒரு அண்ணனை உருவாக்கி, இவர் தான் உங்கள் அண்ணன் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க, பெரிய அண்ணன் உங்களை கைவிட மாட்டார். அம்மா நான் வேறு, உங்கள் அண்ணன் மரத்தோட தண்டு, நீங்கள் எல்லாம் காயும் பூமா இருக்கிறீங்க, காப்பிட்டு பண்ணுவாரு, பிடிச்சிங்க. வருங்கால இளைஞர்கள் இதை வளர்க்கணும். ஏன்னா எங்கள் காலம் போயிடும் தெரியாது, உங்கள் ஜென்ரேஷன் வளரணும், இன்னும் பெருமையாக வரணும். நிறைய வடநாட்டுலாம் இதனோட இது தெரியாத அலமோதுறாங்க. நான் நிறைய கோயிலுக்கு போவேன், அங்கெல்லாம் பார்ப்பேன்.
பாடம் எப்படின்னு எடுக்கிறது தெரியாது அறியாப்புள்ள, அது உட்காந்து எப்படியோ உட்காந்துங்கன்னு எடுக்குது. அப்போ அதுங்களுக்கு அந்த ஆசை இருக்குதுல்ல, இதனோட இது அங்கே போச்சுன்னா வந்துங்கன்னு தான். இப்போ மலேசியாக்காரங்க அவங்க எல்லாம் வந்து பெருமை அடைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி இன்னும் தெரியாதவங்க நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் இளைஞர்களுக்கு தான் தெரிய வைக்கணும். எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்த மனசு பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிட்டு சந்தோஷமாக போகலாம் நம்ம. ஆத்மா